ராஜபாளையம் பொது தொகுதியில் தாமரை சின்னத்தில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அன்னி பிரிஸ்லா பாண்டியன் அவர்கள் வந்து நிற்கிறாங்க. ராஜபாளையத்தில் சுற்றியுள்ள அந்த தொகுதியை சுற்றியுள்ள பெரும்பான்மையான தேவேந்திர வேளாளர் சமூகம் கட்சி இயக்கம் போட்டி பொறாமையை கடந்து அவங்களுக்கு பெருவாரியான வாக்குகள் வந்து பதிவு வந்து செய்யணும். ஏன் அவங்களுக்கு ஓட்டு போடணும் நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க ஜெயிச்சா கட்டாயம் அந்த தொகுதிக்கு மட்டும் இல்லை, அந்த தொகுதிகளுக்கு எண்ணற்ற நல்ல விஷயங்கள்லாம் அதெல்லாம் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் அல்லாமல் நம்மளுடைய இந்த கோரிக்கையான பட்டியலிடுற கோரிக்கையை கட்டாயம் சட்டசபையில் பேசுவாங்க. ஏன்னா தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சி தொடர்ந்து அண்ணன் ஜார்ஜ் பாண்டியன் அவர்களும் எல்லா இடங்களிலுமே பொதுக்கூட்டங்களை நடத்தி இந்த பட்டியலிட்ட கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி வந்துக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியில் தாமரை சின்னத்தில் நம் மக்கள் பெருவாரியாக வாக்குகள் வந்து செலுத்துனீங்க அப்படின்னா, அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோரிக்கையை கண்டிப்பாக அவங்க அழுத்தம் வந்து கொடுப்பாங்க. அப்படி அங்கே போய் பேசலாம் அப்படின்னா நம்மளே அவங்கள்ட்ட வந்து கேள்வி வைக்கணும். ஏன் நானே உரிமையாக கேட்பேன், ஜெயிச்சு இவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கெல்லாம் நாங்கள் இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணமே, ஏன் இது வரைக்கும் வந்து சட்டசபையில் பேசலாம் அப்படின்னு நம்மளே அவங்கள வந்து கேள்வி வைக்கலாம், உரிமை வந்து கேள்வி வைக்கலாம். ஸோ அதனால் தாமரை சின்னத்தில் வந்து அன்னி பிரிஸ்லா பாண்டியனை வந்து போட்டி போடுறாங்க. அவங்களுக்கு பெருவாரியான வாக்குகளை வந்து தேவேந்திர வேளாளர் சமூகம் வாக்களித்து அவங்கள வந்து வெற்றி பெற செய்யணும். அப்படி வெற்றி பெற வைத்தால் கண்டிப்பாக நம்மளுடைய பட்டியலிட்ட கோரிக்கையை சட்டசபையில் பேசுவாங்க அப்படின்றக்காண்டி தான் அவங்களுக்கு வாக்களிக்க சொல்கிறோம்.